அப்பா ஸ்நாக்ஸ் வாங்கி தரீங்களா? ஸ்நாக்ஸா? காசு இல்லையடா. அப்பா பென்சில் வாங்கணும், பென் வாங்கணும், நோட்டு வாங்கணும், புக் வாங்கணும், நிறைய ஸ்டேஷனரி வாங்கணும்ப்பா. அப்படியாடா? காசு இல்லையடா. காசு இல்லையடா. நீங்களே ஒரு அப்பாவா? எதுக்கு என்ன வாங்கி தர மாட்டீங்க? அதான் பர்ஸ் ஃபுல்லா வச்சிருக்கீங்க. பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்கணும், சாப்பாடு வாங்கி கொடுக்கணும், அதுக்காக காசு செலவு பண்ணுங்க. பர்ஸ்லதான் காசு வச்சிருக்கீங்களே, எதுக்கு வச்சிருக்கீங்க? ஃபிளாஷ்பேக். இந்த 10 வருஷத்துல நீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு என்ன தேவையோ எல்லாமே செஞ்சீங்கல்ல. இனி வர வருஷத்துல உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் நான் செய்ய. சொல்லுங்க, உங்களுக்கு என்னென்ன ஆசை இருக்கு சொல்லுங்க மாமா, சொல்லுங்க. உங்க மனசுல உள்ள ஆசையெல்லாம் சொல்லுங்க. இனிமே நான் தான் பாத்துக்க போறேன். சொல்லுங்க. நீ நான் ஆசையை கேட்குற. பர்ஸ் பிஞ்சு பல மாசம் ஆச்சு, எப்பவுமே காலியாவே இருக்கு. எனக்கு ஒரு புது பர்ஸ் வாங்கி தரியா? எப்பவுமே புள்ளதாச்சி மாதிரி பர்ஸ் ஃபுல்லா பணம் இருக்கணும், பார்க்கையில சந்தோஷமா இருக்கணும். மாசம் மாசம் அந்த பர்ஸ்ல இருந்து பணம் இறங்கவே கூடாது. இந்த ஆசையை மட்டும் நிறைவேற்றிட்டு இருந்தீங்க. அது ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா. எப்போதுமே பணம் குறையாது, உங்களால செலவு பண்ணவே முடியாது. அந்த அளவுக்கு நான் நிறைச்சு உங்க பர்ஸ்ல ஃபுல்லா வச்சு தந்தேன். கவலையே படாது. உங்க அம்மா பர்ஸ் வாங்கி கொடுத்த லட்சணத்தை நீனே பாரு. பணம் குறையாது, பண்ணவே முடியாது. அந்த அப்ப புரியல, இப்ப புரியுது.